சொல்லாம இருந்தா மறுபடியும் அவரை காதலின்னு என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பாரு. இன்னில இருந்து எனக்கு அவரோட தொல்லை இருக்காது. இனிமே என்னோட எதிரிகளை நான் கொல்றதுக்கு, அவங்கள தேடுறதுக்கு எனக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது. அர்ஜுனை என்னை விட்டு விலகி போற மாதிரி செஞ்சது ஒரு வகையில நல்லதா போச்சு. இங்க பாருங்க அர்ஜுன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மயூரிய பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா. நீங்க அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அவ உங்களை மனசார காதலிக்கிறா. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும். மறுபடியும் நீங்க என் பின்னாடி சுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. காரணம், நான் ஒரு மனுஷியே கிடையாது. நான் நாகராணி. பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக பூலோகத்துக்கு வந்திருக்கிற நாகராணி. எங்க அமிர்தா, நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால கற்பனை பண்ண முடியலங்க. நீங்க எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறதுக்கு அப்புறம் நான் எதுக்காக வாழணும்? ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கலன்னா வாழ்ந்தும் எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த ஜென்மத்துல நீங்க கிடைக்கலங்கிற ஆதங்கம் இருக்கு. ஆனா அடுத்த ஜென்மத்திலேயாவது நீங்க கிடைப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு. சாரி அம்மா, சாரி பாட்டு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் இப்ப துரோகம் பண்ணிட்டு போறேன். நீங்க 2 பேரும் 7 ஜென்மத்துக்கும் சேர்த்து வச்சு அன்பும் பாசமும் பொழிஞ்சிருக்கீங்க. ஆனா உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் நான் தகுதியானவன் கிடையாது. அமிர்தாவோட காதல் இல்லாம இந்த உலகம் எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. சாரி அம்மா, உங்க பையனை மன்னிச்சிருங்க. அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் நான் தான் உங்க பையன். சொல்லுடா. எனக்கும் எதுவும் தெரியாதுமா. ரோட்ல தனியா நடந்து வந்துகிட்டு இருந்தான். கார் எங்கடான்னு கேட்டேன், எதுவும் சொல்லல. ஏன்டா இப்படி இருக்கன்னு கேட்டேன், அதுக்கும் பதில் சொல்லல. அப்ப இருந்து இப்படிதான் இருக்கான். அர்ஜுன் ஏன் இவ்ளோ சோகமா இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் அத்த. அவன் லவ் பண்ற அந்த பொண்ணு இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டா. அதான் சோகமா இருக்காரு. இனிமே பாருங்க, அர்ஜுனுக்கு வேற வழி இல்லாம என்னை எப்படி ஏத்துக்கிறான்னு. என்ன ஆச்சுன்னு சொல்லேண்டா. இங்க பாரு அர்ஜுன், நீ ஏன் இந்த மாதிரி இருக்க, உனக்கு என்னாச்சுங்கிறது எனக்கு தேவையே இல்லை. இவ்வளவு நாள் நீ சொன்னதை நான் கேட்டதெல்லாம் போதும். ஆனா இப்போ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. நாங்க உனக்காக பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு மயூரிய நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலன்னா இப்பவே கிளம்பி நான் காசி ராமேஸ்வரம் போயிடுவேன். அங்கேயும் சாப்பிடாம கொள்ளாம அப்படியே செத்துடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ நீ அப்படியே இருந்துக்கோ. டேய் அர்ஜுன், ஏதாவது பேசேண்டா. ஏன் இப்படி அமைதியா இருக்க? நீ இப்படி பேசாம இருந்தா உன் பாட்டி வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்க.
டேய் கரண், நீயாவது அவனுக்கு சொல்லுடா. ஹே அர்ஜுன், ஏன்டா இப்படி இருக்க? பாட்டி சொல்றத கேளண்டா. இப்ப நீ பாட்டி சொன்ன மாதிரி கேட்கலன்னா பாட்டி வீட்டை விட்டு வெளியில போயிருவாங்கடா. பாட்டிமா, என்ன பண்றீங்க? அவசரப்படாதீங்க பாட்டிமா. நீங்க எனக்காக இந்த வீட்டை விட்டு போகணுமா? ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க பாட்டிமா. நான் ஒண்ணும் உனக்காக இந்த வீட்டை விட்டு போகல. எந்த வீட்ல என் பேச்சுக்கு மரியாதை இல்லையோ அந்த வீட்ல இருக்க நான் விரும்பல. நான் போறேன். நான் காசிக்கு போறேன். அங்கேயே செத்துறேன். பாட்டிமா ப்ளீஸ் பாட்டிமா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க போகாதீங்க ப்ளீஸ் பாட்டிமா. ப்ளீஸ் பாட்டிமா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க போகாதீங்க. அத்தை, இப்ப நீங்க எங்க போறீங்க? தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்க. உன் புள்ள என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கலங்கிறப்போ நான் எதுக்காக இங்க இருக்கணும் சொல்லு? நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன் பாட்டி. நீ மட்டும் என் பேச்ச கேட்க மாட்டே. நான் ஏன்டா உன் பேச்ச கேட்கணும்? உங்க பேச்சு கேட்க மாட்டேன்னு நான் சொன்னேனா? அப்படின்னா இந்த மயூரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிக்கிறியா? நீங்க என் அப்பா கிட்ட மாச சம்பளத்துக்கு வேலை செய்யற ஒரு வேலைக்காரன். உங்களுக்கு என்னோட ரூம்ல என்ன வேலை? வெளியே போங்க. இதுதான் கடைசி தடவை. இன்னொரு முறை என் ரூம்குள்ள காலை வச்சுங்க, அதோட விளைவுகள் மோசமா இருக்கும். வெளியே போங்க. என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாரு. தேவையில்லாம எப்ப பாரு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் கூட பேச எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவரோட மூஞ்சில முழிக்க கூட பிடிக்கல. எங்க அமிர்தா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் பேசாம இருங்க. உங்களுக்கு நான் வேணுமா இல்ல இவர் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரி. பாத்தியா மயூரி, அர்ஜுன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒரு வழியா சம்மதிச்சிட்டான். ஹேமா, நான் இப்பவே ஜோசியருக்கு போன் பண்ணி என்னைக்கு முகூர்த்தம் நல்லா இருக்குன்னு உடனே விசாரிக்கிறேன். இப்ப உனக்கு சந்தோஷமா மயூரி? கடைசியில உங்க பாட்டியோட உண்ணாவிரதம் தான் வேலை செஞ்சது. நீ ஆசைப்பட்டபடியே அர்ஜுன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். இனிமே என்ன, கூடிய சீக்கிரமே கெட்டி மேளத்தை கொட்டிட வேண்டியதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி சாமி கிட்ட ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு வந்துடுறேன். அத்தை, பாட்டிமா உண்ணாவிரதம் இருந்ததுனால இப்ப அர்ஜுன் ஒன்னும் ஒத்துக்கல. நான் அவனை ஒத்துக்க வச்சிருக்கேன். நான் அவன் ஆசைப்பட்ட பொண்ணுகிட்ட போய் கண்ணீர் நாடகம் ஆடி இருக்கேன். அதனாலதான் அர்ஜுன் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கான். ஒருவேளை அந்த அமிர்தா எனக்கு வேற மாதிரி பதில் சொல்லியிருந்தா, அவ இந்த வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்த நிமிஷமே விஷத்தை கொடுத்து அவளை சாகடிச்சிருப்பேன். நிச்சயதார்த்தம் பண்ணணும்பா. நிச்சயதார்த்தமா? இந்த வாரத்துல என்னைக்கு வேணாலும் பண்ணலாம். என்ன, இன்னும் 2 நாள்ல என்கேஜ்மெண்டா? யாரை கேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அவங்க இஷ்டத்துக்கு என்கேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண ஒத்துக்க மாட்டேன். நீங்க செய்யறது சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். எப்படியோ அர்ஜுன் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். உடனே என்கேஜ்மெண்ட்டும் நடந்துரும். என்னது இது? எதுக்காக நான் மறுபடியும் அர்ஜுனை பத்தியே யோசிக்கிறேன்? எப்படியும் அவங்க 3 நாள் விரதம் இருந்து தினமும் கோவிலுக்கு போவேன்னு சொன்னாங்கல்ல. என்கிட்ட ஏன் இவ்வளவு கடுமை நடந்துக்கிட்டீங்க? ஏன் என்னை எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துறீங்கன்னு நான் கேட்பேன். உங்ககிட்ட இருந்து எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் அமிர்தா.